வணக்கம். க்ளோரி ஆனி. அதாவது இதுக்கு முந்தைய பதிவுகளில் நான் சொன்ன மாதிரியே எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுகின்ற சில பதிவுகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நான் சென்ற காணொலியில் சொன்ன மாதிரியே பணம் வாங்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா, உங்களுக்கு பணம் தந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீங்கள் இந்த காணொலியே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல பதிவுகளை பார்க்க நேருது. இது எல்லாருமே தெரியும். திமுக ஊப்பி 200 ரூபாய் வாங்கிட்டு பதிவுகள் போடுற கும்பல்கிட்ட நாம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. இப்படி தான் கேட்பாங்க. அடுத்து நாம் தவக்கல கட்சியும் தூக்கி பந்தாடுறதுனால அந்த கட்சிகளும், அதாவது பணம் சம்பாதிப்பதற்காகவே அந்த கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமும் இப்படி தான் கேட்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர்லேருந்து அந்த மகளிர் அணிக்கோ இல்லை அதுக்கு கீழ் கடைநிலை பொறுப்புக்கு அந்த தவைக்கா கட்சிக்கு போகணும்னா கூட கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது. அதை பற்றி அரசியல் புரசலாக பல புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. சப்போது பணத்தை கொடுத்து எப்படியாவது கட்சியில் சேர்ந்து அப்புறம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிசம் பண்ணி சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போதா குறைக்கு தவைக்கா கட்சியிலையும் இருக்கனால இந்த கட்சிகளை சேர்ந்தா நாம் கெத்தா அலையலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இந்த கட்சிகளுக்குள்ளே போகிறதுனால அதை தவிர்த்து நிற்கிற நாம் தமிழர் கட்சி இந்த எந்த எல்லைக்குள்ளேயும், இந்த எந்த தவறான கோட்பாடுகளுக்குள்ளேயும், இந்த எந்த தவறான பண ஆசைக்குள்ளேயும் இது வராது அப்படிங்கிறதுனால இதையும் அவங்க கண்ணுக்கு இது இப்படிதான் தெரியும். அதாவது நம்ம மறுப்பாங்க. ஊரே நிர்வாணமா போகும்போது மானத்தை மறைக்க ஒருத்தன் கோவணம் கட்டிட்டு தெரிஞ்சானா அவனை பார்த்து தான் அந்த ஊர் சிரிக்கும். அந்த நிர்வாணமயமான ஊருக்கு அவனை பார்த்தா தான் பைத்தியக்காரன்னு தோணும். அது மாதிரி ஊரே திருடிட்டு அலையும் போது, ஊரே திருடுற கூட்டத்தில் ஐக்கியமாகும் போது அந்த திருட்டுக்கும் சுருட்டுக்கும் நாங்கள் கிடையாது, அதுக்கு தான் நாங்கள் ஆப்படிப்போம், நாங்கள் நேர்மையாக ஆட்சி செய்வோம், ஊழல்ங்கிறது எங்கள் கட்சியில் இருக்காது, எங்கள் ஆட்சியில் இருக்காது அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்து அதை நோக்கி பயணம் செய்கின்ற நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு நம்ப மறுக்கிற ஒரு கட்சியாக தான் இருக்கும். அதாவது நான் அந்த கட்சியில் இப்போதான் 2 வருடங்களாக கட்சி பயணிக்கிறேன். கட்சி சார்ந்து யூடியூப் சேனல் தொடங்கி கட்சியோட கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் அது எப்படி மற்ற கட்சியிலிருந்து வேறுபடுகிறதுங்கிறதையும் மற்ற கட்சிகளின் அயோக்கியத்தனத்தையும் நம்ம ஒரு சமூக பார்வையோட சமூக அக்கறையோட வெளிப்படுத்திட்டு வரோம். இப்படி இருக்கும்போது 2 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வருடங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கட்சியில் சேராமலே அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சின் வீரியம், அந்த தமிழருக்கான உரிமையை கோரும் விதம், எந்த கட்சியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தேசிய கட்சியாக இருந்ததுதான், பாஜகனா எல்லாரும் கொலை நடுங்குவாங்க, இங்கே திமுக அதிமுகனா ஐயோ இது ஒரு ரவுடி கட்சியாச்சு அப்படின்னு பயப்படும் போது, இவங்க சிதைச்சிருவாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இப்படி தான், நான் நீ செய்கிற அக்க போகிற சொல்லுவேன் அப்படின்ட்டு தோலுரிச்சி காட்டக்கூடிய அந்த தைரியம், துணிச்சல், தனித்து நின்று போராடக்கூடிய அந்த போராட்ட குணம், எங்கேயுமே சோர்வுறாமல் வாழ்நாள் முழுக்க என் மக்கள் என்ன தோக்கடிச்சாலும் அந்த மக்கள் பக்கம் நான் நிற்பேன் அப்படிங்கிற அவருடைய மக்கள் பிரச்சனை சார்ந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கைகள், இது எல்லாமே அவர் பக்கமாக ஈர்த்து எனக்கு ஏற்கனவே இந்த 2 தேசிய கட்சிகள் 2 மாநில கட்சிகள் மேலே பெரிய வெறுப்பு இருந்ததுனால, திருட்டு கூட்டம் அப்படின்னு நான் முத்திர குத்தி வச்சிருந்ததுனால எனக்கு அதுக்கு ஒரு மாற்றா தெரிஞ்ச இந்த நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு அபிப்பிராயம் நான் அப்போவே என்னுடைய எக்ஸ்ட்ரா பதிவுகளாக இருக்கட்டும், அடுத்தது முகநூல் பதிவுகளில் அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாகவும் அவரை அவதூறு பரப்புவர்களுக்கு பதிலடியாகவும் நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருந்தேன். அப்போ யார் எனக்கு காசு தந்தா, யாராவது காசு தந்தனாலையா நான் அந்த பதிவு போட்டேன்? இல்லை, இயற்கையிலே ஒரு உணர்வு வருது, நம்முடைய தலைமுறைக்கும் இதே சங்கடங்கள் வரலாம், அதனால இப்போவே முழிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி மேலே ஏற்பட்ட ஒரு அபிமானத்தினால தான் நம்ம அப்போவே அவருக்கு ஆதரவாக பதிவுகள் போட்டோம். அப்போ எதை எதிர்பார்த்தோ காசுக்காகவோ நம்ம இதை செய்யலை. நல்லவங்க பக்கம் நிற்கணும், நல்ல கோட்பாடுகள் கொண்டவங்க பக்கம் நிற்கணும், ஒரு நேர்மையான அரசியல் பேசுகிறா மக்களை சார்ந்து சமூக அக்கறையோடு அணுகின்ற ஒரு கட்சி பக்கம் நிற்கணும், சமூக அவலங்களை களையணும்னு துடிக்கிற ஒரு கட்சி பக்கம் நிற்கணும்னு தான் நம்ம அந்த பதிவை போட்டோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அப்படி தான் ஓடிச்சு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்போ அந்த 1.5 வருஷம் நான் கட்சி சாராமல், கட்சியில் உறுப்பினர் ஆகாமல், கட்சியில் எனக்கு யாரையும் தெரியாமல் நானே வெளியிலேருந்து ஒரு ஆதரவு கொடுத்தனே, அது பணத்துக்காகவா? எந்த பணம் எனக்கு வந்துச்சு? அதே போல் தான் இப்போ கட்சியில் சேர்ந்த பிறகும் எந்த ஒரு பணம், அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடியில் யூடியூப்புகளெல்லாம் வளர வச்சு தன்னுடைய கட்சியில் உள்ளவங்களெல்லாம் யூடியூப் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்குற நிலைமையெல்லாம் அவர் இல்லை. அவருக்கு ஒரு திரள் நிதி மூலமாக ஒரு வருமானம் கட்சிக்குன்னு வருதுன்னா அதை உடனேயே பொதுக்கூட்டத்துக்கோ இல்லைன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஏன்னா எதையும் செலவு இல்லாமல் பண்ண முடியாது. பதாகையிலிருந்து அந்த சின்ன சின்ன பதாகைகள் பெரிய பெரிய பதாகைகள் வரைக்கும் துண்டு அறிக்கைகள் அது இதுன்ட்டு செலவு அப்படி பிச்சுக்கிட்டு ஓடும். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நான் காசு தரேன், நீ யூடியூப்ல பேசு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகின்ற அளவுக்கு திமுக மாதிரி அவர் கொள்ளடிச்சு வைக்கல. அப்படி பெய்டு யூடியூப் காரங்களை உருவாக்கி எங்களை பத்தி பேச உனக்கு காசு தரேன்னு சொல்ற அளவுக்கு அதிமுக, பாஜக
பாஜக மாதிரி ஊரை அடிச்சு ஒலையில போட்டு வைக்கல. பினாமி சொத்துக்களோட தேர்தலானா இத்தனை கோடி செலவழிச்சே ஆகணும், மக்களுக்கு கொடுத்தே ஆகணும், எப்படியாவது குறுக்கு வழியில நாம வந்து பணத்தை வாரி இறைச்சி நாம வந்து அடுத்த அரியணை ஏறணும்னு சுருட்டி அவர் வைக்கல. சுருட்டி வச்சவங்களுக்கு அது வந்து எளிதானது. கொடுத்து லட்சக்கணக்கான பேரை வந்து பேச வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு எளிய கட்சி தான் சொல்கிற மாதிரி அரசியல் நகர்வுக்காகவும் கட்சியின் மேம்பாட்டுக்காகவும் மக்கள் நலன் சார்ந்தும் தான் அவருக்கு வருகின்ற கட்சி பணத்தை செலவழிக்க முடியுமே தவிர இப்படி வந்து செலவழிக்கக்கூடிய நிலைமையில கட்சி இப்போதைக்கு இல்லை. அதனால அவர்களாம் முன் வந்து, ஆனால் அவர் ஒரு விதத்தில் உற்சாகப்படுத்துவார். ஒவ்வொரு கலந்தாய்வு கூட்டங்கள்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் அண்ணன் வந்து எல்லாரையுமே உற்சாகப்படுத்துவார். பொதுவாக கலந்தாய்வு கூட்டங்களில் சொல்லுவாப்புல, யாரும் நம்மளை வந்து பாராட்டி பேச மாட்டாங்க, எந்த முக்கியமான ஊடகங்களும் நம்முடைய கொள்கைகளை வெளியில் கொண்டு போகாது, நாம தான் நமக்கு வந்து நம்மளை வந்து வெளிப்படுத்திக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் வெளியில் தெரியும்னா நாம தான் நம்மளே கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கணும், அதே மாதிரி நாம தான் நம்முடைய கொள்கைகளை வெளியில் கொண்டு போகணும். அதுக்கு வந்து பெரிய கேமரா கருவி அப்படி அந்த லைட்டு இந்த லைட்டு போட்டு அப்படி பெரிய இடம் இருந்தால் தான் செய்வோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்க வீட்டிலேயே சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க போன்லயே ஒரு 5 நிமிஷம் எடுத்து நம்முடைய கொள்கைகளை பேசுங்க. அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியே ஒரு வீடியோவை போடுங்க. அப்படியே உட்காந்துட்டு, இல்லைன்னா உங்க வீட்டில் என்ன எளிதான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து உங்க கைபேசியிலேயே ஒரு காணொலியை எடுத்து நம்முடைய நல்ல நல்ல செயல்பாடுகளை வந்து நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு எல்லாரையுமே உற்சாகப்படுத்துவார். அதை தொடர்ந்து தான் என்னை போன்ற நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் சேனல்களை ஆரம்பித்து அதனுடைய கொள்கைகளையும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் மக்கள் சார்ந்து அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோமே தவிர இதுக்கான பேமெண்ட் யூடியூப் சேனல்காரர்களாக நாம் தமிழர் கட்சியில் யாருமே கிடையாது. எல்லாருமே தனித்துவமாக கட்சி சார்ந்து கட்சியின் மேலே உள்ள அக்கறையில் நாம் இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நாமளே அமைதியாக இருந்தால் எப்படி, நாமளாவது கொண்டு போய் சேர்ப்போம், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி கட்சிக்கு அப்படின்னு தான் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நாம் தமிழர் கட்சியில் பெய்டு யூடியூபர்ஸ் கிடையாது கிடையாது கிடையாது. சரி, இன்னைக்கு நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிற விடயம் என்னென்னா, நாகர்கோவில் சட்டமன்ற வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள, அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறக்கப்பட்டுள்ள முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு காணொலி பார்க்க இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடியில் போய் அவங்க நம்ம ஆன்சி சோபாராணியும் இருக்காங்க, அவங்களும் வேட்பாளர் தான், அவங்க நிற்கிற மாதிரி இருக்குது. அவங்க எல்லாருமா போய் ஒரு அங்கன்வாடி, நாகர்கோவிலில் ஒரு அங்கன்வாடியில் போய் இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை வந்து சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்னன்னு நம்ம அந்த காணொலியில் பார்க்கும்போது நல்லா புரியுது. ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல ஒரு மோசமான இத்தினூண்டு ஒரு அங்கன்வாடி, அந்த அங்கன்வாடியில் பிள்ளைங்க படிச்சுட்டு விளையாடிட்டு அப்படியே இருக்காங்க. மேலே கூரை எல்லாம் பொத்து விழுந்துடுற மாதிரி இருக்குது. அடுத்தது பாம்பு பல்லியெல்லாம் வருது, பாம்புகள் வர அளவுக்கு புதற்காடாக சுற்றி இருக்குது. இது போதாத குறைக்கு அங்கே வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. ஒரு சின்ன ஒரு காத்தடிச்சா பில்டிங் சரிஞ்சு விழுந்துடும், அந்த கட்டிடம் உடஞ்சி விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இந்த அங்கன்வாடி இருக்குது. இதில் பிள்ளைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. ஒன்று நீங்கள் நடத்துனா நல்லா வந்து அதை ஸ்ட்ராங், அதாவது உறுதி பண்ணிக்கிட்டு எதுவும் பேர்ந்து விழாமல் அதை வந்து சரி பண்ணி பிள்ளைங்களை வந்து அதில் வந்து அங்கன்வாடியில் பாதுகாருங்க. இல்லைன்னா அதை இழுத்து மூடிடுங்க. இப்படி ஒரு மோசமான சேவை நீங்கள் எந்த நாட்டு மக்களோட பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து காணொலியை பார்த்துக்கிட்டு வேட்பாளர்கிட்ட நம்ம பேசும்போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது வந்து அவர் சொல்லிதான் தெரியணும் இல்லை, நானுமே நிறைய அங்கன்வாடிகளை பார்த்துருக்கேன். அந்த குழந்தைகள் நல குழுமத்தில் இருக்கும்போது கூட அங்கன்வாடிகளோட நமக்கு சில தொடர்புகள் இருக்கும். ஏன்னா அங்கே அங்கன்வாடி பொறுப்பில் இருக்கவங்க சைல்டு மேரேஜை தடுத்து நிறுத்துறதுக்கெல்லாம் அவங்களும் போவாங்க, அதில் அவங்க வருவாங்க. அங்கன்வாடி பிள்ளைகளுக்கு நாம் வந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகலாம் போவோம். அப்போவுமே அது படு மோசமாக தான் இருக்கும். அப்போது இந்த அங்கன்வாடியில் உள்ள பிரச்சனை, அதுவும் இந்த கட்டடம் வந்து பழைய கட்டடம், 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டடம், இல்லை 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, 8 வருஷம் தான் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே திமுகலையா கட்டப்பட்டதுன்னு கேட்கக்கூடாது. திமுகவில் கட்டின பாலம் திறக்கும் போதே உடையுது. இப்போ கட்டின திமுக ஆட்சியில் கட்டின கல்வி கூடமே உடஞ்சி எல்லாமே கூரை பொத்துக்கிட்டு விழுந்துது. அதனால திமுக அதிமுக ரெண்டுமே வேறெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, ஆங்கிற வார்த்தை வந்து எக்ஸ்ட்ராவா அதிமுகவில் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி செயல்பாடுகள் எண்ணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி திருட்டு சுருட்டு பதுக்கல் தான், உருட்டல் தான், இதான் நடக்கும். இப்படியே இருக்கு. இப்படி அரசாங்கத்துல கட்டப்பட்ட ஒரு 8 வருடங்களே ஆன ஒரு கட்டிடத்தோட நிலைமை தான் இது. இப்படி இவங்க வந்து பூங்காட்டம் ஆடி அதுல ஊழல் பண்ணி சரியான கலவை கலக்காம இஷ்டத்துக்கு அள்ளி பூசி தெளிச்சு வைக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு பெரிய உயிர் அச்சுறுத்தலா இருக்கு. இதை பத்தி பேசும்போது நாங்க வேட்பாளரும் நானும் பேசும்போதே ஒரு விஷயம் நாம பேசிக்கிட்டோம்.
இப்போ செவிலியர் போராட்டம் நடக்குது. மருத்துவர்கள் ஒரு பக்கத்துல முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. அடுத்தது அரசு ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும், அதாவது ஆசிரியர், பகுதி நேர ஆசிரியர்கள் இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில நீங்க நிரந்தரம் ஆக்குவேன்னு சொன்னீங்களே, பணி நிரந்தரம் தருவேன்னு சொன்னீங்களே, இப்ப ஏமாத்துறீங்களே, எங்களுக்கு பணி நிரந்தரம் தாங்கன்ட்டு அவங்க நியாயமான கோரிக்கைகள் வந்து கேட்டு போராடுறாங்க. நாம் தமிழர் கட்சியும் இவர்கள் செய்கின்ற எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் போய் ஆதரவு அளிக்குது, இல்ல அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிடுது. அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துல போய் அங்க சீமானவர்களே பல நேரங்கள்ல நின்று ஆதரவு குரல் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவங்க பக்கம் நம்ம நிக்கிறோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க யாராவது இந்த இடிஞ்ச கட்டடத்துக்காக என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா? எங்களுடைய அங்கன்வாடியில இப்படி வந்து மோசமா கட்டடம் இருக்குது, ஊரா வீட்டு பிள்ளையெல்லாம் வந்து படிக்குது, இதுவும் எங்க பிள்ளைங்க மாதிரி தான், எங்க பேரன் பேத்திங்க மாதிரி தான், இதுகளுக்கு வந்து ஒழுங்கான கட்டடம் கொடுங்க அப்படின்னு என்னைக்காவது வந்து போராடி இருப்பாங்களா? ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆனா எந்த அரசு ஊழியர்களாவது, எந்த அரசு ஆசிரியர்களாவது இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலத்துல எங்களுடைய கல்வி கூட வந்து மோசமான நிலைமையில இருக்கு, கூரைகள் வந்து பொத்துக்கிட்டு விழுது, இங்க வந்து ஜன்னல் ஒழுங்கா இல்ல, இங்க வந்து கடை, அதாவது அரசு பள்ளிகளுக்கு அருகிலேயே வந்து கஞ்சா சாக்லேட் இதெல்லாம் விற்கிறாங்க, இது எங்கள் மாணவர்களை பாதிக்குது, இதை போட்டுட்டு வந்து எங்களை மிரட்டுறாங்க, இல்ல எங்களுடைய பள்ளிகள்ல சுத்தமான கழிவறைகளே இல்ல, பிள்ளைங்க அவஸ்தைப்படுறாங்க, இயற்கை உபாதை கழிக்க முடியாம துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்கன்னு என்னைக்காவது எந்த அரசு ஆசிரியர்களாவது வீதியில வந்து இறங்கி நின்று போராடி இருக்காங்களா? அதே மாதிரி செவிலியர்கள், நாங்க வேலை பார்க்கிற அந்த அரசு ஆஸ்பத்திரியில உபகரணங்கள் சரியா இல்ல, போதிய மருத்துவ வசதிகள் இல்ல, ஏழை எளிய மக்கள் வந்து ஸ்கேனுக்கு வந்துகிட்டு வெளியில தான் போய் எடுத்துட்டு வராங்க. இங்க வந்து ஸ்கேன் ஒர்க் ஆகல, இசிஜி ஒர்க் ஆகல, இல்லைன்னா பரிசோதனை பிளட் பரிசோதனை, ரத்த பரிசோதனை நிலையங்கள் ஒழுங்கான இதுகள் இல்ல, அதனால வெளியில தான் போய் இது பண்ணிட்டு வராங்க. இங்க மருத்துவர்கள் ஒழுங்கா வேலைக்கே வர்றது கிடையாது, ஒழுங்கா வேலை பார்க்கறது கிடையாது, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டோ, இல்லைன்னா இங்க சுகாதாரம் இல்லை அப்படின்னு என்னைக்காவது வீதியில இறங்கி போராடி இருப்பாங்களா? எவ்வளவு சுயநலமான அரசு துறை ஊழியர்கள்னு பாருங்க. இப்பவும் நாம வந்து அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கோ போராட்டத்திற்கோ நாம வந்து எதிர்ப்பாளரா இல்ல, அவங்களுடைய போராட்ட நியாயமானதுதான். அதிமுக அரசை கண்டிக்க தான் செய்யறோம், இவங்களுக்கு ஆதரவா தான் இருக்கும். ஆனா இவங்க மனுஷர்கள் எவ்வளவு சுயநலமா இருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு சம்பள பத்தாக்குறோம்னா வீதிக்கு வராங்க, அவங்களுக்கு பணி நிரந்தரம் ஆக்கலைன்னா வீதிக்கு வராங்க, அவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லைன்னா வீதிக்கு வராங்க. எந்த பஸ் கண்டக்டர் டிரைவராவது பேருந்து உடச்சலா இருக்குது, பிரேக் பிடிக்கல, இந்த அரசுகள் வந்து ஓட்ட உடச்சலான பேருந்துகளை வந்து தூக்கி காயலங்கடைக்கு போடாம எங்களை ஓட்ட வச்சுக்கிட்டு 60-70 பயணிகளோட உயிரோட விளையாடுறாங்க அப்படின்னு என்னைக்காவது வீதிக்கு வந்து போராடிப்பாங்களா? எல்லாம் சுயநலம். தனக்கு ஒண்ணுன்னா எது பத்தியும் கவலைப்படாம வந்திருப்பாங்க. இன்னைக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, வேலையை தூக்கி விட்டாலும் பரவாயில்ல, அப்படி பண்ணாலும் பரவாயில்ல, இப்படி பண்ணாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு வந்து இந்த அரசு ஊழியர்கள் தெருவில் நின்று போராடுறாங்க. அதே இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் வேட்பாளர் அவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொல்றாங்க, நீங்க வந்துட்டு போன பிறகு வந்து எங்களை மிரட்டுறாங்க, நீங்க எங்களுக்கே 10,000 கூட சம்பளம் கிடையாது, ஒரு பிள்ளைக்கு 1 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு செலவு, ஒரு பிள்ளைக்கு 1 ரூபாயில செலவு, 1 ரூபாயில ஒரு சாக்லேட் கூட கிடைக்காது. எப்படிப்பட்ட அரசாங்கம்னு பாருங்களேன். வாரத்துக்கு 1,500 ரூபாய் கொடுப்பாங்கன்னா அந்த 1,500 ரூபாய்க்குள்ள ஒரு வாரத்துக்கு உண்டான மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் வாங்கிடணும், இவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை எடுத்துக்கணும்னா யாரு அங்க முழுசா 1,500 ரூபாய் செலவழிப்பா? யாரு அப்ப அவங்களுடைய சாப்பாடு, அவங்க குடிக்கக்கூடிய பானம் இதெல்லாம் என்ன நிலைமையில இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. எதுவுமே இருக்காது. அவங்க இப்போ வேட்பாளர் போய் இதை வந்து பெருசாக்கிட்டாரு அப்படிங்கறதுனால நீங்களே அப்போ 50,000க்கு எங்கேயாவது வாடகை எடுத்துக்கோங்க. இதான் அரசாங்கத்தோட பதில். கொடுக்கறது 10,000 சம்பளம் கூட இல்ல, ஆனா அவங்க 50,000க்கு வீடு எடுத்து அங்கன்வாடியை நடத்தணுமா? உங்க வீட்டு பேரன்களை, உங்க எம்எல்ஏக்கள், முதல்வர் வீட்டு பேரன்கள் பேத்திகள், அமைச்சர்கள் வீட்டு பேரன் பேத்திகளை இந்த அங்கன்வாடிகள்ல விடுவீங்களா? விடணும். அதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய அரசாங்கம் நடத்த அங்கன்வாடியில தான் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏ பெருமக்கள், முதல்வர் வீட்டு பிள்ளைகள் யாரா இருந்தாலும் படிக்கணும், அங்கதான் உருளணும். அரசு நடத்தும் கல்வி கூடங்கள்ல தான் படிக்கணும், அரசு நடத்தும் கல்லூரிகள்ல தான் படிக்கணும், அரசு நடத்தும் மருத்துவமனையில தான் போய் படுக்கணும். அப்படின்னாதான் அது தரமா வரும், ஒழுங்கா வேலை செய்வான், எல்லாருக்கும் சமமான சமூக நீதி சமத்துவங்கிறீங்களே, இதுதான் சமத்துவம். கலெக்டர் பிள்ளையே இங்க படிக்குதுன்னா ஆசிரியர் தூங்குவானா? கலெக்டர் பிள்ளையே இங்கதான் மருத்துவம் பாக்குதுன்னா டாக்டர் தூங்குவாரா, நர்ஸ் தூங்குவாரா? எடுத்தறிஞ்சு பேசுவாங்களா? இல்ல மாத்திரை மருந்து வச்சுட்டு நாத்தம் பிடிச்ச மாதிரி வச்சிருப்பாங்களா? கலெக்டர் பிள்ளைகளும் பேருந்துலதான் பயணிக்குதுன்னா அந்த பஸ் ஓட்ட ஒடிசலா இருக்குமா? இததான் அண்ணன் பேசுறது ஒண்ணுதான் சமூக நீதி சமத்துவமே தவிர இது எல்லாரும் பேசுறது சும்மா ஒரு பசப்புரை தான். அது பரப்புரையும் கிடையாது, பசப்புரை தான். பசப்பித்தனம் நாடகம் செய்யறதுக்கு தான் இவங்க எல்லாம் லாயக்கு. எப்படி அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த அங்கன்வாடிகளுக்கு நெருக்கடி.
அப்போ இந்த அங்கன்வாடிகளும் இப்ப பாருங்களேன், இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் போய் வந்து அதை ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அரசின் கவனத்துக்கு கொண்டு போறாங்க. உங்க வேலையை விட்டு தூக்கிடுவோம், நீங்களே காசு போட்டு பாருங்க, உடனே எங்களை விட்டுருங்க சாமி, இந்த பக்கம் வந்து எங்களுக்கு ஆதரவா நீங்க எதுவும் நீங்க ஆணையே கொடுங்க வேணாம், நீங்க உங்க பாட்டுக்கு போங்க, எங்க வேலையில ஒலைய வச்சிடாதீங்கன்னு ஆடுறாங்க. அங்கன்வாடியை பத்தி உங்களுக்கு கவலை இருக்காது, ஏன்னா பெரும்பாலானோர் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல ஐடி ஃபீல்டோ இல்ல இதே ஆசிரியர் பெருமக்கள் இல்ல இந்த அரசு ஊழியர்கள் பிள்ளைகளே வச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா இந்த அங்கன்வாடியில கொண்டு போய் உங்க பிள்ளைங்களோ பேர பிள்ளைகளோ விட போறது இல்ல. நீங்க கிரீச்சின்ட்டு மாசம் 5000 6000 கொண்டு போய் கொட்டி கொடுப்பீங்க. அந்த கிரீச்சிகள் வந்து உங்க பிள்ளைங்களை வந்து அப்படி பாதுகாக்கிறோம் இப்படி பாதுகாக்கிறோம் நல்லா அழகா வச்சு ஒரு பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வச்சு உங்களை வந்து ஒரு கவர்ச்சிக்குள்ள கொண்டு வந்து அவங்க பார்த்துப்பாங்க. உங்ககிட்ட துட்டு இருக்குது கொடுத்துடுறீங்க. இந்த 5000 கூட மாசம் நீங்க வந்து மாசம் 5000 குழந்தைக்கு பாதுகாப்புக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாதுகாக்கிறதுக்கு 5000 6000 செலவழிக்கிறீங்க. இந்த பெருநகரங்கள்ல 10,000 வரைக்கும் போயிடுச்சு. இப்படி செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் இயலாதவர்கள் மாசமான 10,000 தான் இந்த அங்கன்வாடி ஊழியருக்கே சம்பளம்னா, இதே மாதிரி 10,000க்குள்ள மட்டுமே பொருளாதாரத்தை வச்சுக்கிற 10,000க்குள்ள மட்டுமே ஒரு மாதமும் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த கிரீச்சில கொண்டு வந்து விடுவாங்க? இந்த அங்கன்வாடிக்கு தானே வரணும், இந்த பாம்பு புத்துக்குள்ள தானே வரணும், இந்த பெருச்சாளி எலி ஓடுற அந்த கூடாரத்துக்குள்ள தானே வரணும். கொஞ்சமாவது அதாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட சிந்திங்க. இந்த இடத்துல நம்ம பேரன் பேத்தி இருந்தா எப்படி இருக்கும், இந்த இடத்துல நம்முடைய மகனோ மகளோ இருந்தா எப்படி இருக்கும். நான் எல்லாம் என்ன நினைச்சிருக்கேன்னா, நீங்க இந்த கல்வி கூடங்களுக்கு பார்வையிட போகும்போது அதான் போக மாட்டேங்கிறீங்க போல, இடிஞ்சு விழுந்துருமோன்னு பயம். இந்த அங்கன்வாடிகளுக்கு எல்லாம் சீன் காட்ட போவீங்கல்ல, இந்த குழந்தைகள் இல்லாம அரசு இல்லங்களுக்கு எல்லாம் சீன் காட்டுறதுக்குன்னு சொல்லிக்கிட்டே போவீங்க கேமராவோட. அன்னைக்கு அது இடிச்சு உங்க தலையிலே விழுந்துடணும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு அதுக்கு அருமை என்னன்னு. அப்படிதான் எனக்கு அவ்வளவு தூரம் கோபம் வருது. இனி வந்து இந்த அங்கன்வாடி மையங்கள் நடக்கிறாக்க போற அதோட மோசமான விஷயம். இப்ப என்னோட சித்தி மகள் வந்து ஒரு பக்கத்துல வீட்டு பக்கத்துலயே அடுத்தது ஒரு 2 வீடு தள்ளி அங்கன்வாடி இருக்குது. சரி நம்ம தான் தனியார் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா வேலை பார்க்கறா. அவளுக்கு 5000 10,000 கொடுத்து பாக்குற வசதி இருக்கானா இருக்கு. கணவரும் நல்ல ஒரு ஐடி ஃபீல்டுல தான் வேலை பார்க்கறாரு, போதுமான வருமானம் தான் கொடுக்கலாம். ஆனா அவன் என்ன நினைச்சானா, அரசு நமக்குன்னு ஒரு மையம் வச்சிருக்குது, அந்த மையத்துல மையம் கொண்டுருவோம், இதையே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும், அனுப்பிதான் பார்ப்போமே. ஒருவேளை தமிழ் இப்ப இந்த பிள்ளைங்களை வந்து அடுத்தவ படிக்க வைக்க போறது வந்து ஆங்கில வழி கல்வி முறை தான். ஏன்னா உங்க அரசு பள்ளியோட லட்சம் திருப்பியும் நீங்களும் ஏன் அரசு பள்ளியில் சேர்க்கவில்லைன்னா கேட்கக்கூடாது. எங்க அரசு பள்ளியில எங்க பிள்ளைகளை அனுப்பி கஞ்சா குடிக்கலாகவும் 8ஆம் கிளாஸ்லயே 9ஆம் கிளாஸ்லயே கத்தி எடுத்துட்டு ஆசிரியரை குத்த போற அளவுக்கு மப்பல திரிகிற பிள்ளைகளாகவும் கெட்ட வார்த்தை பேசுற பிள்ளைகளாகவும் சின்ன வயதிலேயே காதல்ங்கிற பேர்ல அழிச்சாட்டியம் பண்ற பிள்ளைகளாகவும் எப்பவுமே வளாகத்துக்கு அரசு பள்ளி வளாகத்துக்கு வெளியிலே சுற்றுற பிள்ளைகளாகவும் மாத்துறதுக்கு எங்களுக்கு மனசு கிடையாது. நீங்க யோக்கியமா நல்ல அரசு வந்து நல்ல தரமா தனியாருக்கு இணையா அல்லது அதை விட ஒருபடி மேல நல்லபடி நடத்துனீங்கன்னா நாங்க விட்டுருப்போம். நீங்க எங்க பிள்ளைகளை நாங்களே கொண்டு போய் கிணத்துல எல்லாம் அரசு பள்ளிங்கிற ஒரு கிணத்துல எல்லாம் தள்ளி பாழாக்க முடியாது. அதனால நாங்க எங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர் ஒரு கனவை வச்சிருக்காரு. அந்த தரமிகு கல்வி என்னைக்கு வருதோ, ஒரு பள்ளிக்கூடம் அரசு பள்ளி என்னைக்கு தரமானதா மாறுதோ அன்னைக்கு இப்ப என் பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டாங்க, என் பேர பிள்ளைங்க எல்லாம் வேணா கண்டிப்பா அரசு பள்ளி என்னைக்கு தரம் மிகுந்ததா மாறுதோ அன்னைக்கு கண்டிப்பா எங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க அந்த அரசு பள்ளியில தான் படிக்குமே தவிர மாற்று கருத்தே கிடையாது. ஆங்கில வழி கல்வி தானே இப்ப படிக்க போறா. ஒருவேளை இந்த அங்கன்வாடியில போனா ஒரு தமிழ் பாடல்கள் தமிழா இதெல்லாம் கத்துப்பாங்க, அதாவது விளையாடியே கத்துப்பாங்க, பாட்டு பாடிட்டு கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க, கொஞ்சம் தமிழ் பழகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ கொண்டு போகணும்னு நினைச்சா. விட்டு ஒரே வாரத்துல திருப்பி எடுத்துட்டா. என்னன்னு பார்த்தா அதுக்கு இயற்கை உபாதை போனா கழுவி விடுறது கிடையாது, இதுகளையே கழுவ சொல்றது. அந்த 2 வயசு பிள்ளைக்கு என்ன கழுவ தெரியும், அரைக்குறையா நாத்தத்தோட வரும். அடுத்தது வந்து அப்படியே ஒண்ணுக்கு போயிட்டா அடிக்கிறது, ஓடி சாடி விளையாடுனா அதுக்கும் அடிக்கிறது, கிள்ளுறது. அந்த பிள்ளைங்க வந்து அழுறத பார்த்துக்கிட்டு அம்மா சாமி நீங்க பார்த்தது வரைக்கும் போதும்னு அதுக்கப்புறம் விடவே இல்லை, வீட்டுல வந்து வச்சுக்கிட்டா. அது மாதிரி கொடுமை நிலமாவும் இந்த அங்கன்வாடி இருக்கு. இவங்க 10,000 நீங்க கொடுக்குற 10,000க்கு அவங்க வந்து கொஞ்சம் தாளாட்டியெல்லாம் வைக்க முடியாது. அரசாங்கமும் கொடுத்தாதான் அவங்க தாராளமா அதை செய்ய முடியும். அப்படி செய்யலாம் நம்ம கேள்வி கூட கேட்டுக்கலாம், இவ்வளவு நாங்க தாரமா நீங்க இந்த பிள்ளைகளுக்கு தரமா சாப்பாடு போடணும்னு கேட்கலாம். எதுவுமே கொடுக்காம நீங்க கொடுங்கன்னா அவங்க இந்த லட்சணத்துலதான் பார்ப்பாங்க. அந்த எரிச்சல்ல பிள்ளைங்களை போட்டு அடிக்கதான் செய்வாங்க. ஆக மொத்தத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த அதிமுக இந்த திமுக அரசும் சரி இல்ல இதுக்கு போட்டி போட்டுட்டு நாங்க அடுத்த வாட்டி வந்து அப்படி எல்லாத்தையும் ஜீபும்பான்னு மாத்திருவோம்னு சொல்ற அதிமுக இருந்து எல்லாமே ஒரு மோசமான ஆட்சியை தான் கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கிற ஆட்சியை கொடுக்காது. அதனால நான் திருப்பி சொல்றேன், நாங்க வந்தா கல்வித்துறையில இப்படி ஒரு மாற்றம் தருவோம், இப்படி மாற்றம் தருவோம், தனியாருக்கு நிகரா எங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவோம், உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்க வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம எங்ககிட்ட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க, நம்புங்க, ஓட்டலிங்க.